ஒன்ஸு ஒன்று ஸ்டாண்டர்ட் வைஸு ஒன்று சிலபஸ் வைஸு மதியம் மேக்ஸு அதுக்கப்புறம் ஈவினிங் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் டைமுக்கு மேலே ஜிஎஸ்சில் ஒரு 2 டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது பாலிட்டிக்கு கொடுங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்க்கு கொடுங்க, அப்புறம் எக்கனாமிக்ஸுக்கு. இது கொடுத்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து சயின்ஸ் நடத்தலை, போகலை, வரல, அது தேவை கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ என்னென்னா அவங்களே மார்க்ஸ் எவ்வளோன்னு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th ஒரு 5-6 லெசன் இருக்கும். அது வந்து ஒரு கல்ச்சர், இதையாவது படிச்சுட்டு போகணும். ஏன்னா முன்னாடி அதுலேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த 4 லெசன் படித்தா 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த பிளட் அண்ட் சர்க்குலேஷனு, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், இதிலலாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு கல்ச்சராக ஃபாலோ பண்ணுறது. இந்த ஒரு 6 லெசன், இந்த ஒரு 5 லெசனாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா அதுலேருந்து கேள்வி கேட்டால் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா எல்லோரும் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க போதும். அதுதான் சார். ஸோ நீங்கள் நல்லா படிங்க, கண்டினியூவாக படிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இப்போ இந்த டைப்பிங் எக்ஸாமுக்கு கவுன்சிலிங்ஸ் போவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது போனாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களை நீங்களே வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணலன்னா வேறு யாராலையும் உங்களை பண்ணி அது பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனாக அது உங்களுக்குள்ளேருந்து உங்களாகவே நீங்களே பண்ணிக்கணும். அது மற்றவங்கள்ட்டேருந்து கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகி கை குழந்தையோடு வருவாங்க.